ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு நான் சூப்பரான சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதில் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு வறுத்துட்டு எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே நெய்யில் 1 கப்பு சேமியா போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலர் மாற வரைக்கும் நீங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லவே வச்சுக்கோங்க, இல்லைன்னா தீந்து போயிடும். இப்போது இந்த சேமியா நல்லா வறுத்தாச்சு, நல்லா கலரும் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக வைங்க. இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே திறந்து அப்புறமா மூடி போட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷத்தில் இந்த சேமியா எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் எந்த கப்பில் சேமியா எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ கொஞ்சம் தண்ணியாக ஆகும். இது இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுங்க. தளன்னு அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அப்புறமா இதில் நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு பால் ஊற்றிடுங்க. கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஒரு கப் எடுத்திருக்கோம். இந்த சேமியா பாயசம் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது.